கிறிஸ்தவ கல்வி இந்த பாடத்துல 12வது பகுதியை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த பாடத்துல கிறிஸ்தவ கல்வியில முதல்ல நாம திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்தவ கல்வி திருமணம். அத புதிதாய் திருமணமானவர்கள் அதை குறித்து நாம் பார்த்தோம். 2வது குடும்பம் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது யூத குடும்பத்துல யூத பிள்ளைகள் எப்படி, யூத முறைமைப்படி அவர்கள் நம்புகிற அவர்களுடைய தூய புத்தகம் டிஎன்கே டோரா நெவின் கெத்துவி பழைய அதன்படி அவள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அங்கேயும் கொஞ்சம் என்னென்ன இடர்பாடுகள் சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவர்கள் அதில் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறார்கள், அதனால் அவளுக்கு ஏற்பட்டுகின்ற ஆசீர்வாதம் இதுவரைக்கும் அவர்கள் ஆதியாகமம் 12:3 வசனம் அதன்படி அவர்களை எப்படி கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ பிள்ளைகளை வளர்த்தார். அதன் பிறகு அந்த குழந்தைகள் அந்த பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர்னு சண்டே ஸ்கூல்ல பிபிஎஸ்ல எடுப்பாங்க. அதன் அடிப்படையில பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் பிறந்த குழந்தையிலிருந்து வயது வரைக்கும் ஒரு பகுதி எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா என்ன ஆச்சுனாக்கா இந்த மாதம் சின்ன மாதம் டீன் சண்டே இந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பெறாது. போன ஜூன் மாதம் யூத் சண்டே, அடுத்த மாதம் விமென்ஸ் சண்டே. இப்படி அவர்கள் முக்கியப்படுத்தால் ஒரு குறிப்பிட்ட மாதம் முழுவதும் ஒவ்வொரு திருச்சபைகளில் ஒரு நாள் அவர்களுக்கு அந்த அதை முக்கியப்படுத்தி அந்த செய்திகள் இருக்கும். ஒரு நாள் கூடுகை அதெல்லாம் இருக்கும். அது டீன் சண்டேன்னா டீனை பற்றி எடுத்தோம். டீன் பற்றி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு பெரிய பிரச்சனை பிசாசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாய் இருக்க, பிசாசு ரொம்ப சீக்கிரமா இவர்களை கையாளுகின்ற விஷயம். வெகு சீக்கிரமா பிசாசின் கரங்களுக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுக்கிறது இந்த டீனேஜ் வயசு தான். அது ஒரு பிரச்சனை. அதை குறித்து நமக்கு ஒரு அறிவு வேண்டும் என்பதனால இந்த டீனேஜஸ் பத்தி எடுக்க ஆரம்பிச்சோம். இது முடிச்சோட திரும்ப நாமும் குழந்தை பருவத்திலிருந்து மற்றவர்களை நாம் பார்க்க. அடுத்தது இதுல சென்ற முறை பார்த்ததுல சில விஷயங்கள் மையப்படுத்தி சவால் மிகுந்த கிறிஸ்தவர்கள், இதுல இளம் வாலிபர், டீனேஜர்ஸ், வாலிபர், இதான் திருச்சபையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை. அப்ப இந்த படங்கள் எல்லாம் நான் இப்ப எடுத்த படங்கள் கிடையாது. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீன் கேம்ப்ல ப்ரிப்பேர் பண்ணது. அப்ப இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், இந்த படங்களை மையப்படுத்தி பார்த்து எப்படிடா இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இவர்களை பிசாசு எந்த அளவுக்கு இவர்களை கையாளுகிறார், கிறிஸ்தவத்துக்குள் எப்படி கையாள, திருச்சபையில் எப்படி கையாளுகிறார், இந்த கூடுகையில பிசாசு எப்படி கையாளுகிறார். முக்கியமா இன்றைக்கு படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்க வர்ஷிப் அப்படின்னு சொல்ல, வர்ஷிப்னா என்னன்னுட்டே தெரியாம இன்னைக்கு நடத்துற இந்த ஆராதனைனா என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வர்ஷிப் தலைப்பு, நீங்க அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு தயவு செஞ்சு அதை படிங்க. இப்ப இருக்க டீனேஜர்ஸ் யூத்துக்கு அதை கொடுங்க. அந்த பிடிஎஃப் இருக்குது, யூடியூப்லயும் இருக்குது. 8 பகுதி நினைக்கிறாரு. ஆராதனைனா என்னன்னு தெரியாமலே இன்றைக்கு மெஜாரிட்டி அதை ஆராதனை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பாடுவதுதான் ஆராதனையா என்றால் ஆமாம், ஆனால் அது எப்படி பாட வேண்டும், பாடுவதும் ஒன்று, ஆராதனையில் பாடல் என்பது ஒரு பகுதி. அதனால அதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனைகள், பாடல் ஆராதனை கிட்டத்தட்ட இப்படி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மோசமா இல்லைனாலும் கூட அதன் பிற்பகுதி அப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் புனே பகுதியில, மும்பையில, அப்புறம் பெங்களூர்ல, சென்னையில கூட இதெல்லாம் இந்த மாதிரி கோணத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள உடுத்தும் உடைகளை நான் உடுத்துவதை நான் ரொம்ப விரும்புவேன். பிள்ளைகள் உடை இட் ஷுட் பி அட்ராக்டிவ், நாட் டிஸ்ட்ராக்டிவ். அட்ராக்டிவா உடுத்த சொல்லுவேன், ரொம்ப அட்ராக்டிவா உடுத்துங்க, பட் தட் ஷுட் நாட் பி டிஸ்ட்ராக்டிவ்.
அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பிசாசின் கரத்துக்கு நேரா பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இளம் வாலிபர்கள் இந்த டீனேஜர்ஸ பத்தி நமக்கு தெரியணும். இது தெரியல நம்ம குடும்பத்துல நம்ம டீனேஜ் பிள்ளைகள வழி நடத்த முடியாது இல்லையா? யூத்த வழி நடத்த இல்லையா? இல்ல வாலிபர்ல வழி நடத்த முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இளம் வாலிபரை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு வேண்டும். இந்த கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டும். அப்போ இந்த இளம் வாலிபரை குறித்த ஒரு அறிதல், புரிதல் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா தான் இவர்களை நாம் வழி நடத்த முடியும். திருச்சபையில. அதுல குடும்பத்துல ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதுல தான் நம்ம ஏற்கனவே இத என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி பார்த்தோம். அப்ப என்ன பண்ண முதல்ல வந்து நம்ம பழகணும். இல்லையா? எதை பழக்கணும்னாக்கா, இவர்கள் யார் என்ன என்பது குறித்து நமக்கு ஒரு அறிதல் இருக்கு. அதன் பிறகு அவர்களை நாம் பழக்குவிக்கணும். அதன் பிறகு நாம் அவங்களை பின்தொடரணும். அப்போ இளம் வாலிபர்கள் குறித்த இந்த கல்வி ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் த டீனேஜர்ஸ் இந்த பாடம் இந்த கல்வி வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இவர்களை வழி நடத்துகிற நாம் எப்படி நமக்கு என்ன தகுதி? பெற்றோருக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன? ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய தகுதி என்ன? அல்லது ஞாயிறு பள்ளி ஆசிரியரோ, இல்ல இளம் வாலிபர் ஐக்கியத்துடைய வழிகாட்டி அல்லது தலைவர், அல்லது வாலிபர் ஐக்கியத்துடைய தலைவர், அல்லது திருச்சபையுடைய மேய்ப்பர், இவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். அப்போ இது கடிதரும் குடும்பமாக இந்த இளம் வாலிபர் கடிதரும் குடும்பமாக கடிதரும் திருச்சபையா இருக்கணும்னா பெற்றோர் இதை குறித்த ஒரு அவேர்னஸ், பெற்றோருக்கு ஒரு அறிதல் இருக்கணும், தலைவர்களுக்கு ஒரு அறிதல் இருக்கும், புரிதல் இருக்கும், ஆசிரியர்களுக்கு அது இருக்கணும். என்ன முக்கியமா அவர்களுக்கு இருக்க வேண்டியதுன்னா கிறிஸ்துவை நோக்கி அவர்களை வழி நடத்தணும். அதை வழி நடத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்ப அதற்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். அது என்னென்ன தகுதி அப்படி சொல்லியிருப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தால், இந்த தலைவர்கள் வழி நடத்த வேண்டிய தலைவர்கள் ஒரு ஒரு விவசாயி இல்லையா? ஒரு விவசாயிக்கு இருக்கின்ற ஒரு 3 முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கும். அது நமக்கு இருக்கும். அப்போ அது என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்னாக்கா 3 விஷயங்களை நாம முக்கியமாக இந்த 3 என்ன விதைகளை குறித்து விவசாயம் அறிந்திருப்பார். திருமறையை குறித்து ஒரு சரியான புரிதல், அறிதல், புரிதல், அனுபவித்தல், வாழ்வை வாழ்வாக்கு மண்டமாக புரிதல். பைபிள் வந்து ஏதோ நேரடியா எடுத்து அதை குறித்து அடுத்து நிலத்தை குறித்து விவசாயி நல்ல ஒரு புரிதலோட இருப்பார். நமக்கு நிலம் என்னன்னாக்கா மனிதர்களுடைய மனம், சில்ட்ரன் சைக்காலஜி, டீன் சைக்காலஜி, யூத் சைக்காலஜி இல்லையா, அடல்ட்ஸ் சைக்காலஜி, ஏஜ் பீப்புள் சைக்காலஜி இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருக்கு உலகியல். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப விவசாயிக்கு அடுத்ததுன்னா கருவிகளை குறித்து அறிந்திருப்பார். எந்தெந்த கருவியை எங்க பயன்படுது, எப்படியெல்லாம் பயன்படுது. ஓ, நமக்கு என்ன கருவி அப்படின்னு சொல்லி பார்த்தால் பைபிள், திருமறை, திருமறையில வசனங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஜெபம். 3வது பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானுடைய ஆளுகைக்குள் எப்பொழுது இருக்கும். இதான் இந்த தகுதி இவரை வழிநடத்தணும். அப்ப நாம அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தூய ஆவியானவர் பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேன், அவர் பெருகி நான் சிறுகி அவரை விட்டு தூரம் இருக்கிறேன், பெயருக்கு நான் மாய்மாலமாக ஜெபிக்கிறவனாக மாய்மால கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அப்போ நாம் மீட்கப்படும் பொழுது நாம் ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டோம். ஆவியிலாக கடவுளோடு கூட இணைந்து பிணைந்து இருக்கிறது தான். இப்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா நாம் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் இருந்தால்தான் இந்த டீனேஜ் பிள்ளைகள் நாம் சரியானபடி வழி நடக்கும். அப்போ முக்கியமா பார்த்தோம் என்னன்னா இளம் வாலிபர் என்றாலுமே 2 விஷயம். ஒண்ணு மாற்றம், மாறுதல், சேஞ்ச். 2வது ப்ராப்ளம், பிரச்சனை. இதான் டீனேஜ். டீனேஜர்னா இது 2 தான். ஒண்ணு மாற்றம், இன்னொன்னு பிரச்சனை. இதை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது அவனுக்கு புரியணும். இது நமக்கு புரிஞ்சாதான் அவனோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியுது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது. அவங்களுக்கு புரிய வச்சாதான்
ஓ நாம இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லிட்டு அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள். அப்போ இவர்கள் எதுலெல்லாம் மாற்றம், எதுலெல்லாம் பிரச்சனைன்னா 5 விஷயம். ஒரு மனிதர் வாழ வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில இது இது இருக்கும். இயேசு கிறிஸ்து இதுல இருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52. அவர் அவர் எப்படின்னா மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் இந்த 5 ஆஸ்பெக்ட், இந்த 5 விஷயங்கள்ல அவர் படிப்படியாக, சீராக, சிறப்பாக வளர்ந்தார். அப்போ ஒரு மனிதன் இந்த 5 விஷயத்துல வளரும். இந்த விஷயத்துல 12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் அப்படிதான் வளருவாங்க. நல்லாவே வளருவாங்க. நாம் எதிர்பார்க்கிறபடி வளருவாங்க. ஆனால் இந்த 13 வயசு, 12, 13 வயசு இளம் வாலிப வயசுல திடீரென்று இது எல்லாமே சின்னபின்னமா இருக்கும். நமக்கு ஆசை என்ன இவன் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், நல்லா பாட்டு பாடுவான், சண்டே ஸ்கூல் போவான். இந்த பிள்ளை நல்லா இருப்பான், ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? நமக்கு ஒரு எரிச்சல், கோபம். ஏன்னா நம்ம இதனுடைய இந்த பிரச்சனை குறித்து நமக்கு தெரியாதனால ஏற்படுகின்றவைகள். அப்போ இவைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இவங்களை என்ன பண்ணணும்னாக்கா திரும்பியும் ரீசெட் பண்ணணும். அவரை கொண்டு வந்து ட்ராக் மாறுற இடம் இங்கதான். மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல், மன ரீதியாக, உடல் ரீதியாக உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் இருக்கு. உணர்ச்சிகளின் வெளிப்பாடு 2மே இருக்குது. டேஞ்சரான ஒரு ஏரியா இந்த இந்த ஏரியா. அடுத்து சமுதாயத்துல, ஆன்மீகத்துல இல்லையா, அவரை திரும்பியும் அந்த ட்ராக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். அப்ப அது குறித்து நமக்கு அறிதல் வேணும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, நீ வாழ பிறக்கல, நீ சாதிக்க பிறந்த. எல்லாரும் வாழ்கிறார்கள், அப்படி அல்ல, நீ வாழ வேண்டும் அப்படி சொல்லிட்டு. அப்ப இதை வழி நடத்தணும்னாக்கா நமக்கு பொறுமை அதிகமா இருக்கும். அவர்களை புரிந்து கொள்வது. டீனேஜர்ஸோடு கூட நாம் பொறுமையை ரொம்ப கையாளணும். அடுத்தது அவர்களை புரிந்து கொள்ளுட்டு அவருடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொள்ளுது. அவருக்கு இதுதான் பிரச்சனை. இவ ஏன் இப்படி பிஹேவ் பண்றான், இந்த பிள்ளை ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும். அதை உள்வாங்கிக்கணும். அடுத்தது அதனூடாக என்ன உனக்கு பிரச்சனை, அவர் உண்மையை வெளிப்படுத்தும். நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படி, இதுதான் காரணம். காரணத்தை சொல்லி நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீ இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்கள். அப்ப இதை நீ எப்படி மேற்கொள்ளலாம் அல்லது இதன் ஊடாக எப்படி பயணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 விஷயம் பார்ப்போம். லிசனிங் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பேசுறாங்க, காது கொடுத்து கேட்கணும், எரிச்சல் படக்கூடாது. அடுத்து புரிந்து கொள்ளலாம், பிரச்சனை இதுதான் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும். இதான் இந்த உண்மை அளவுக்கு அதிகமான பொறுமை லிசனிங்ல வேணும். புரிந்து கொள்ளுதல், அது புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொள்றது. 3வது இதுதான் உனக்கு இதெல்லாம் இந்த பாதைகளை நீ போகலாம் அப்படின்ட்டு அவரை கைட் பண்ணலாம். இதெல்லாம் பாதைகள், நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம பெரிய விஷயம் என்ன, பிரச்சனை என்னன்னாக்கா, எடுத்தோட பைபிள் வசனத்தை வாசிக்கணும். பைபிள் வசனம் நல்லா தெரியும். ஆனா அந்த பிரச்சனைகளை வச்சுட்டு அவன் அதுக்குள்ள வசனத்தை போட்டு விதைச்சா விதைக்காது. ஏன்னா அவன் உள்ளத்துல இருக்க பிரச்சனை, சைக்காலஜி உள்ளத்தை பத்தி பண்ணும். அவன் பிரச்சனையில நீக்கி விட்டு அதன் பிறகு அவன் வசனத்தை விதைத்தால் அது பலன் தரும். அதுல மென்டல் குறித்து நம்ம பார்த்தோம். மன ரீதியா அவனுக்கு என்ன பிரச்சனை, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற உண்மை. அவருடைய எனக்கு திடீர்னு இந்த மாற்றம் இருக்குது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, நான் இப்படி பிஹேவ் பண்றேன்னு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க இல்லையா? என்ன உடம்புல எல்லாத்துலயுமே ஏன் இந்த மாற்றங்கள் இருக்குது, எனக்கே புரியலையே அப்படிங்கிற பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன பண்றான்னா, நம்ம அதை புரிந்து கொண்டு அவர்களோடு கூட நடக்காதனால நண்பர்கிட்ட போறான். நண்பருக்கு இதே பிரச்சனை. அப்ப நண்பர் தான் என்னை புரிந்து கொள்வார், நண்பர் தான் எனக்கு இதை செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கும் பொழுது அந்த நண்பருக்கும் இதே பிரச்சனை. அப்ப இவருக்கும் சரியா தெரியாது, இவருக்கும் சரியா தெரியாது. அப்ப 2 பேரும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்க முடியும்? ஒண்ணு செய்யலாம், ஒருத்தர் என்ன பண்ணலாம்னாக்கா இல்லையா, ஆற்றுப்படுத்திக் கொள்ளலாம். பரவாயில்ல, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன் ஃப்ரெண்டு, பயப்படாத, இதுதான் சொல்ல முடியும். தவிர இது பேசிக். ஆனா முக்கியமானது இது. அப்பேற்பட்ட நண்பர்கள் வேணும் இல்லைங்களா? நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு அது முக்கியம். ஆனா இதையெல்லாம் அப்ப இதையெல்லாம் அவர் தெரிந்தாதான் இவர்கள் இவற்றை கொண்டு தங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்றாங்க. அப்போ இவர்களுடைய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, டிசிப்ளின். அந்த 12, 13, 14 வயசுக்குள்ள அந்த டிசிப்ளின்குள்ள அவங்க வந்துட்டான்னாக்கா அவ அதுல வளர்கிறார் என்றார். அந்த பெண் பிள்ளை, டீனேஜ் பிள்ளை, இல்ல டீனேஜ் பையன் அந்த டிசிப்ளின் இல்லையா, அதுல செல்ஃப் டிசிப்ளின்ல வளர இல்லைன்னா இந்த வயசுல அவங்க திருத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் விடுவாங்க. இன்டிசிப்ளின்
இம்மெச்சூரிட்டி நிறைய வந்துடும். அப்போ இதுக்கு நம்ம ரொம்ப பொறுமை வேணும். பிள்ளைகளை டிசிப்ளின் பண்றதுக்கு பொறுமை வேணும். அதை குறித்து நான் நிறைய பேசுவேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு குறித்து நிறைய பேசுவேன். அப்போ ஒரு சந்திப்பு ஜங்ஷன் எங்க மாறப்போகுதுன்னா, அந்த 15, 14 வயசு கிட்டத்தட்ட அதுலதான் ஜங்ஷன் வரும். முடிந்த வரைக்கும் நாம பிரயாசப்பட்டு தெரிஞ்சோம்னாக்கா, இந்த 16 வயசு 17 வயசுல கூட நல்ல ஒரு ஆலோசகர் கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கனாக்கா இல்லையா, அவங்க ஓரளவுக்கு சீர்படுத்தி பழைய நிலை கொண்டு அவளை மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. நேர மேலாண்மை குறித்து நம்மகிட்ட பேசுவோம். நாம நேர மேலாண்மை கடை சாயந்தரம் வந்த உடனே டயர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறது இல்லை. அவங்க கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ணிதான் ஆகணும். நம்ம புள்ள இல்லையா, நம்ம பொண்ணு, நம்ம மகன் இல்லையா, முடிஞ்ச உடனே வந்தோடனே இன்னைக்கு எப்படி இருந்தது இல்லையா, ஒரு 10 நிமிஷமாவது கொஞ்சம் இல்லையா. அப்போ தெரியும், அம்மா நீங்க டயர்டா இருக்கீங்க போய் படுங்க, அப்பா டயர்டா இருக்கீங்க அப்புறம் பேசலாம். ஏன்னா அவன் வந்து நம்மகிட்ட அம்மா பேசணும் அப்பா பேசணும் விரும்புறான். அந்த பிள்ளை விரும்புது. அது சின்னதா கொஞ்சம் எப்படி இருந்தது இன்னைக்கு, எப்படி இருந்தது இன்னைக்கு, எல்லாம் எப்படி இருந்தது, ஸ்கூல் எப்படி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, ஸ்கூல் எப்படி இருந்தது, காலேஜ் எப்படி இருந்தது, இது சும்மா அப்படி கொஞ்சம் விசாரிச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அப்ப அவருக்கு என்னன்னா, என் மேல கரிசனை உள்ளவர்கள் எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்கன்னு வரும். என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால நேரத்தை வந்துட்டு நீங்க கொடுங்க. நேர மேல்மார்க்கு அவருக்கு வந்து அவர் பிள்ளைகளுக்கு கூட கொடுங்க. சின்ன பிள்ளைகள், இளர் பிள்ளைகள், சின்ன குழந்தைகளுக்கு கூட நேரத்தை ஒதுக்குங்க. முக்கியமான வரவு செலவை அவன் சொல்லணும். இன்னைக்கு அவன் வந்து 50,000 ரூபாய் மொபைல் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கறான் அப்படின்னாக்கா, வரவு செலவை பத்தி அவனுக்கு தெரியல. வரவு செலவு எவ்வளவு வருது, அவருக்கு எவ்வளவு செலவு, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு, அந்த பையனுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு பண்றேன், எதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது, அவரே உட்கார்ந்து எழுத வைக்கிறது, நாம எழுத்த சொல்ல வைக்கிறோம். அப்ப இவ்வளவு ஆயிடுச்சு என்ன பண்ணலாம், அவங்களே சொல்லுவாங்க, இதை குறைச்சிக்கலாம், இதை குறைச்சிக்கலாம், இதை குறைச்சிக்கலாம். அப்ப இது ரொம்ப முக்கியம் இல்லையா. பட்ஜெட் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுத்துருக்கோம். அப்ப உடல் ரீதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உடல் ரீதியா என்னென்ன பிரச்சனை, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இன்னொரு பகுதி, முக்கியமான பகுதி பார்த்தோம். இவள் வாழ்க்கையில இவள் எதிர்காலத்தை வந்துட்டு சின்ன பின்ன பாக்குறது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்த பிரச்சனை மாற்றம். அதனால பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பிசிக்கல் உடல் ரீதியா ஏற்படுகின்ற மாற்றம், உடல் ரீதியா இருக்கிற மாற்றத்தின் விளைவாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல் கூறு பிரச்சனைகள். அப்ப இவர்கள் உடல் ரீதியாக என்னென்னலாம் எதெல்லாம் உடல் ரீதியா பார்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இல்லையா, நேர்மறை எதிர்மறை பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். அவ எதையெல்லாம் கேட்கிறான், நேர்மறையாக எதிர்மறையாக இல்லையா, எதையெல்லாம் ருசிக்கிறார், எதையெல்லாம் நுகர்கிறார், ஸ்மெல், எதையெல்லாம் அவர் பார்க்கிறார், எதையெல்லாம் அவர் தொடுகிறார், தொடு உணர்ச்சி, எதையெல்லாம் அவர் சுவைக்கிறார் இல்லையா. இதுல வந்து திடீர்னு இல்லையா ஈடுபாடு அதிகமா இருக்கும். இந்த இந்த 5 விஷயம் திடீர்னு ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அது நேர்மறையாக கொண்டு போய் எதிர்மறையாக கொண்டு போய். அப்ப இதை அவனை சரி பண்ணும், சீர் பண்ணும். பார்ஷியலா இம்பார்ஷியல், பீனா பார்ஷியல், ஐபினா இம்பார்ஷியல், அதை பத்தி பேச உடல் ரீதியா. அடுத்தது அவனுடைய உடல் மாற்றம். இந்த உடல் இந்த இது இதுல வந்து பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படாது இல்லையா. உடலை குறித்து பிரச்சனை நிறைய ஏற்படும். ஏன்னா அவங்க கிராஜுவலா வளருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த உடல் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். நல்லா கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சதப்பிடிப்போட இருக்கும். கண்ணமெல்லாம் சதப்பிடிப்போட. பையனுக்கு அப்படித்தான் ஜிக்ஸாக்கா வளரும் இல்லையா. அவன் உடை உடுத்தினாக்கா அவன் உடம்புல செட் ஆகாது, உடை செட் ஆகாது. பெண் பிள்ளைக்கு எந்த உடையும் செட் ஆகும். ஏன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி. ஆண் பிள்ளைக்கு அப்படி கிடையாது. அவட அது ஒரு பிரச்சனை. ஏன் என் உடம்பு இப்படி குச்சி குச்சியா இருக்கு, நான் ட்ரெஸ் பண்ணாக்க எனக்கு செட் ஆகும், பெண் பிள்ளை ட்ரெஸ் பண்ண செட் ஆகுது. எனக்கு இருக்கிறதே ஒரு பேண்ட் ஷர்ட் இல்ல டி ஷர்ட் இல்ல ஃபுல் கப் ஷர்ட், ஃபுல் ஹாஃப் ஷர்ட், இதானே எனக்கு. இது ஏன் எனக்கு செட் ஆக முடியுது உடம்புல. பெண் பிள்ளைக்கு எது நிறைய இருக்கு, எல்லாமே செட் ஆகுது. அது ஒரு பிரச்சனை அவனுக்கு இல்லையா. பார்ஷியாலிட்டி, அது அது வந்து அவனுக்குள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை கொண்டது. என் குரல் ஏன் கர்ணகடூரமா இருக்கு, அழகத்தானே இருந்திய, எனக்கே மீசை வளர்க்க மாட்டேங்குது, எனக்கே தாடி வருது, எனக்கே கையில நெஞ்சில கால்ல எல்லாம் முடி வர மாட்டேங்குது இல்லையா. அது எதிர்பாலினத்தின் மேல் ஏற்கின்ற ஈர்ப்புகள் என்ன, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா பையன்களுக்கு இருக்கும், பெண் பிள்ளைகளுக்கு நிறைய இருக்காது. பிசிக்கலா பார்த்தா நிறைய இருக்காது. இந்த 4 விஷயமே 5வது விஷயம் கொண்டு போகும். பெண் பிள்ளைகளுக்கு அந்த 5வது விஷயமா இருக்கும். பிரச்சனை இருக்கும்.
அப்போ இந்த பிரச்சனைகள் நான் பார்த்ததில்ல. அப்போ இத பத்தி அவனுக்கு விளக்கி அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? இது எப்படி தீர்க்க முடியும்? அப்படின்னு சொல்லிக் கொடுத்த ஆள் இல்ல. உன் குரல் இப்படிதான் இருக்கும் இந்த வயசுல. வோக்கல் கார்ட் கண்டிப்பா உடையும். இந்த 12, 15 வயசுல பையன்களுக்கு. பெண் பிள்ளையும் இன்னும் அழகாகும். ஆனா நீ பாடுறத நிறுத்தாத. நீ பாத்ரூம் சிங்கர்ன்னு வச்சிருக்கிறது வந்து டீனேஜர்ஸ் பையன்களுக்காக வச்சது தான் அது. அது தலைப்பு. நீ பாத்ரூம்லயாவது பாடு. சும்மா பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரீசெட் ஆயிடும். அந்த வோக்கல் கார்ட் ரீசெட் ஆகும். அத பாடுறத நிறுத்தினாக்கா அது செட் ஆகாது. அதனால பாடு அவ்வளவு. இல்ல கொஞ்ச நாள் தான் அப்படி அப்புறம் மீசை கொஞ்சம் வரும். அத பத்தி கவலைப்படாத. உடம்பு தான் குச்சி குச்சியா இருக்கும். அது காரணம் என்ன நம்ம பார்த்தோம். இப்ப இப்ப எலும்பு வேகமா வளரும். சதை அதுக்கு ஈக்குவலா வளராது. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு வேகமா வளர எலும்பு வளரும். சதைகள் விருந்து கொடுக்கும். பையனுக்கு விருந்து கொடுக்காது. அப்ப என்ன பண்ண இது உனக்கு இப்படித்தான் இதுக்கான காரணம் இருக்கு. இது பிற்காலத்துல அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் கடவுள் வந்து இப்படிதான் அமைத்து இருக்கிறார் உனக்கு. ஏன்னா பிற்காலத்துல உனக்கு பயன்படுங்கிறதுக்காக அமைத்திருக்கிறாரு. அதன் பிறகு என்ன ஆகும்னா, உனக்கு திரும்பியும் பழைய அந்த 18 வயசுக்கு மேல அப்படி வரும்பொழுது, உன்னுடைய இதுவெல்லாம் நல்லா இருக்கும். பாடி ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கும். அது எந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணணும், வெயிட் லிஃப்டிங்லாம் தூக்குதெல்லாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உயரம் குறைஞ்சிரும். புல் அப்ஸ் பண்ணணும், மற்ற இதுங்கலாம். இந்த இது மற்ற இதுங்கலாம் சொல்லி, கொஞ்சம் அப்படி இத பிராக்டிஸ் பண்ணா, உனக்கு இப்போ ஒரு 18 வயசுல திரும்பியும் ஒரு 2 வருஷம் தான். இல்ல 3 வருஷம், அதிகபட்சம் 2, 3 வருஷம். இல்ல அதிகபட்சம் இன்னும் அதிகமா 4 வருஷம். அது பிறகு நீ நல்லா ஆயிடும். இதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். இதுல இப்படிதான் இருக்கும். உடல் அமைப்பு இதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் குடுக்கணும். இப்ப இது சொல்லிக் குடுக்காத அவன் சிறு மூளையில போய் பாதிக்கும் இதெல்லாம். எனக்கு ஏன் அப்படி? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இல்ல அவ நல்லா படிக்கிறா, நான் ஏன் படிக்கிறேன்? இல்லையா? இதெல்லாம் அவன் சிறு மூளையில பாதிக்கிறதுனால தான் ரொம்ப கலாட்டா பண்றவங்க பையன்களா இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். இந்த பிரச்சனையில அவுட்லெட்டுக்காக தான் அவங்க பயங்கர சேட்டை பண்றாங்கன்னா, பிரச்சனை பண்றாங்கன்னா, இது ஒரு காரணம். அது இல்லன்னா பைத்தியம் பிடிச்சுடுவாங்க பசங்க. பையங்க பைத்தியம் பிடிச்சிடும். சரிங்களா? டிப்ரஷன் வந்துரும் உங்களுக்கு. டிப்ரஷன் வந்து அது ஒரு வாரம் கொண்டு போயிடும். அப்ப இது தெரியணும் அவனுக்கு. சொல்லிக் குடுக்கணும். அவனுக்கு தெரியாது இதெல்லாம். அப்ப அவன் சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும். அப்ப இந்த கல்வி முக்கியம். இளம் வாலிபருக்குன்னா கல்வி முக்கியம். அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஷோ ஆஃப் இல்லையா? இந்த ஷோ ஆஃப் என்ன பண்ணுதுன்னாக்கா, எதிர்ப்பாலின பெண்கள் எதிர்ப்பாலினத்தினர் 2 பேருக்கும் ஈர்ப்பு இருக்கும். பையனுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். ஈக்குவலா இருக்கும். இல்லையா? பையன் வந்து வெளிப்படுத்துவான், பெண் வெளிப்படுத்த மாட்டான். ஏன்னா ஒரு அந்த மெச்சூரிட்டி பெண்கள் ஏன்னா ஆண் பிள்ளைய விட பெண் பிள்ளை மெச்சூரிட்டி இருக்கும். பின்னாடி கூட பார்ப்போம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்? சேட்டை பண்றான். படி ஏறி போகும்பொழுது இல்லையா? 2 பெண் பிள்ளைங்க எதிர்க்க வந்தாங்கன்னா, அவன் 2 படியா ஏறி போவான். பஸ் அவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, பஸ் விசில் அடிச்சு கண்டக்டர் விசில் அடிச்சு ஓடி போய் பஸ்ல ஏறும். பஸ்ல ஏறிட்டு இடது பக்கம் ஒரு பார்வை, வலது பக்கம் ஒரு பார்வை. இல்லையா? நல்லா போயிடும். எதிர்க்க ஒரு 2 பிள்ளைங்க வர்றத பார்த்து ஜஸ்ட் மரத்துல இருக்க கிளைய அப்படி தட்டி விட்டு போகும். இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னாக்கா, ஏன் மத்தவங்க இப்ப குரங்கு மாரி சேட்டை பண்றான்னு நெனச்சுருக்காங்க. குரங்கு மாரி ஆக்ட் பண்றான் பாரு நெனச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷோ ஆஃப் இதெல்லாம். அப்படின்னா என்னன்னா, நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்ன பாரு. அதான் இவனுக்கு 1000 பிரச்சனைகள் இதுலருந்து அவன் விடுதலை ஆகணும். அவன வந்துட்டு பார்க்கிறதுக்கு, அவன சும்மா ஒரு பார்வை பார்க்கிறதுக்கோ, இல்ல அவனோட பேசுறதுக்கோ, இல்லையா? அவன புரிஞ்சுக்கிறதுக்கோ, இதெல்லாம் பிரச்சனையினால வேண்டி தான் அவங்க பண்றாங்க. அப்ப என்ன சொல்றான்னா, இந்த எதிர்ப்பாலின பெண் ஈர்ப்பு இதையே செய்யுது. நான் ஒருத்தன் இங்க இருக்கிறேன் என்ன பார். அதான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தான். அதுக்கு பேரு தான் மற்றதெல்லாம். செகண்டரி. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவ நம்ம விட்டுடுறோம். இதுல இப்படிதான் பண்றேன். ஏன்னா அவனுக்கு அப்படி இருக்கு. அவன பார்க்கறதுக்கு அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ இப்படி பண்ணி தான் பண்ணணும். ஷோ ஆஃப் பண்ணி தான் உன் கை கால் உடைஞ்சா என்ன பண்ணுவ? பஸ் ரோட்ல போய் எதனா ஒண்ணு ஆச்சுன்னா. அதுக்கு நீ நல்லா படிப்புல காண்பி. உன்ன 10 பேர் பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல காண்பி. இல்லையா? உன்னுடைய இசை திறன்ல எவ்வளோ இருக்குது. எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல நீ காண்பி. பேச்சு திறன்ல காண்பி. உன்ன 1000 பேர் பார்ப்பாங்க. இல்ல உன்ன பார்க்கணும்னு ஏன் நீ ஷோ ஆஃப் பண்ற? இல்லையா? சோ அவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். பையனுக்கு தான் சொல்லிக் குடுக்கணும். இதன் வழியா நீ மத்தவங்கள ஈர்க்கலாம் அப்படின்றத சொல்லிக் குடுக்கணும். இல்ல the show of opposite sex attracts each other. 2 பேரையுமே இருக்கும். ரைட்டா? அப்ப என்ன அப்படின்னாக்க, இதுல பெரிய 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 பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த பால் உணர்ச்சிகள். பால் உணர்வு அது உணர்ச்சியா வெளிப்படுது.
உணர்வு ஏற்படுது. எதிர்ப்பாலின ஈர்ப்பு அது குவைட் காமன் இல்லையா? ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ இந்த வயசுல அவருக்கு இந்த எதிர்ப்பாலின ஈர்ப்பு இல்லை. அடுத்தது காதல் உணர்வு அது இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்க டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்கணும், சைக்காலஜிஸ்டை பார்க்கணும், இல்லை சைக்காட்ரிக்ஸை பார்க்கணும். சிலர் வந்து ப்ரிட்டெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு அதான் கிடையாது அப்படின்ட்டு சும்மா. அவனுக்கு ஏன் அப்படி பண்றானாக்கா அது ஏதோ பிரச்சனை இருக்கு, அவனுக்கு வேற பிரச்சனை, மன ரீதியாக வேற பிரச்சனை இருக்கனால அது எனக்கு காதல் உணர்வுலாம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க சிலரும் இருக்காங்க. அப்ப இதை பார்க்கணும் அவங்க. அடுத்து அவர் சொல்லிக் கொடுக்கணும், பையனுக்கும் பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எதிர்ப்பாலின ஈர்ப்பு இந்த இதுல இருக்கு, கடவுள் இதை வைத்திருக்கிறார். இந்த எதிர்ப்பாலின ஈர்ப்பு, பால் உணர்வுகள், பால் உணர்ச்சிகள், செக்ஸ் செக்ஸ் இது வந்து இட்ஸ் 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 ஹோலி. அது சொல்லிக்கணும். இது இது தூய்மையானது, பரிசுத்தமானது. இதை கடவுள் உனக்கு அனுமதித்து மனுக்குள்ள எல்லாத்துக்கும் அனுமதித்திருக்கிறார். இந்த வயசு இதை அனுமதித்திருக்கிறார். ஆனால் இது எப்போ பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், இதெல்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு தெளிவா சொல்லி பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கணும், ஆண்களுக்கும். முக்கியமா இந்த பகுதிகளை நம்ம சொல்லிக் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் ஆண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயத்த நம்ம ஓப்பனா பேசணும். இப்போ நம்ம சில விஷயம் ஓப்பனா பேசணும், நம்மள பெரியவர்கள் நமக்கு தெரியணும் இதெல்லாம். அதுக்காக நல்ல மருத்துவர்களை வச்சு, என்னுடைய தங்கைகள் அயல் நாடுகள்ல இருப்பாங்க, அவங்களாம் சென்னைக்கு வரும்போது முக்கியமா இந்த மாதிரி விஷயங்களை குறித்து யூத் மீட்டிங் நிறைய நடக்கும் இல்லைங்களா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு போவோம். இல்லை ஒரு நர்ஸ், அட்லீஸ்ட் நல்ல ஒரு நர்ஸ் வச்சுட்டு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ உளவியலாளர்கள், இப்போ நான் ஒரு உளவியலாளர், நான் இப்போ சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன் இல்லையா. வேறு சிலரையும் இல்லையா, பெண் உளவியலாளர் பெண்களை பார்க்குறேன், ஆண் உளவியலாளர் ஆண்களை பார்க்குறேன். அதையும் கொஞ்சம் நானே டிசைன் பண்ணுவேன், தனித்தனியாக பார்க்குறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பிள்ளைகள் உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, அவங்க உடல்ல ஏற்படுகிற அந்த ஸ்டிமுலேட் ஆகிற விஷயங்கள் என்ன, இந்த ஹார்மோன்கள் சுரக்கிறது எப்படி வேகமா இருக்கு, அந்த ஹார்மோன்கள் எதை எதிர்பார்க்குது இல்லையா. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு இதன் மேல தாக்கம் அதிகம். ஏன்னாக்கா இந்த மீடியாஸ் அவங்கள கரப்ட் பண்ணுது இல்லையா. எதெல்லாம் பாக்குறாங்க, எதெல்லாம் பாக்குறாங்க, எதெல்லாம் கேட்கறாங்க, எதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் அவங்கள பாதிக்குது இல்லையா. அவர் தப்பான வழியிலே எதிர்மறைக்குள்ளாகவே கொண்டு போகுது. அதை அவர் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங் த மீடியா, அது ஒரு தனி பாடம். அவன் கையில இருக்க மொபைல் எப்படி அதை புரிஞ்சுக்கணும், எப்படி இதை கையாளுறதுலாம் தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முடிஞ்சவங்க தனித்தனியா பிரிச்சு சொல்லிக் கொடுக்கும். ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள். இல்ல எங்களை போல கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள்னாக்கா நாங்களே முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுவோம். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவோம், தனித்தனியா தான் ஆண் ஆண் பிள்ளைக்கு தனியா வகுப்பு எடுப்போம், பெண் பிள்ளைக்கு தனியா வகுப்பு. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் தி டீனேஜர்ஸ் அப்படின்னு யூத் விட கம்பேர் பண்ணும் சம்டைம். ஏன்னா யூத் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் செப்பரேட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அப்ப இதை அவங்க புரிஞ்சிக்க வைக்கணும். அப்ப என்ன நடக்குது அங்க, அது பின்னாடி நான் பார்க்க போறோம். என்ன நடக்குது, இதனால என்னென்ன டேஞ்சர், ஏன் படிக்காம போறோம் இல்லையா, இதை நாம மனதில் கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைக்கு உடல் ரீதியா ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னாக்கா, ஒண்ணு வந்து சந்தோஷம். என்னன்னா இந்த ரேபிட் growth இருக்கும். இந்த 12 வயசு வரைக்கும் நல்லா அழகா தான் இருப்போம், ஒல்லியா இருந்தாலும் அழகா இருக்கும் பெண் பிள்ளைக்கு, அட்ராக்டிவா இருப்பாங்க இல்லையா. அட்ராக்டிவ்க்கும் டிஸ்ட்ராக்டிவ்க்கும் வித்தியாசம் தெரியணும் நமக்கு இல்லையா. அழகா இருப்பதற்கும் அவலட்சணமா இருப்பதற்கு, அழகாய் உடுத்துவதற்கும் அவலட்சணம், இது இது இதை பத்தி நமக்கு தெரியணும் முதல்ல இல்லையா. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா முகப்பரு. பெண் பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை, அது இன்னும் தலைமொழி போற மாதிரி ஒரு பிரச்சனை. சின்னதா ஒண்ணு வந்துட்டாக்கா அதை நோண்டிட்டு அதை கண்ணாடி எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, அதை எப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. சிலர் வந்துட்டு அறியாமையில என்ன பண்ணா அதை 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 அப்படியே நசுக்கி அது வெளியில இருப்பாங்களா, அது ரொம்ப டேஞ்சர். முக்கியம் அப்படி எடுக்கும்போது நெகம் பாய்சன், நெகப்பட்டதுனாக்கா அந்த மார்க்ஸ் வந்துட்டு பின்னாடி மாறவே மாறாது உடம்புல. அதனால அந்த பிள்ளைக்கு சொல்லி இது வந்துட்டு இந்த இந்த காலங்களில் இது இது இருக்கும்.
இல்லையா? இந்த 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 பருவத்துல இந்த முகப்பருவம் ஆண் பிள்ளையோட பெண் பிள்ளைக்கு நிறைய இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாம். மஞ்சள் போட்டு இப்பெல்லாம் குளிக்க மாட்டேன்றான் பிள்ளைகள், அப்பெல்லாம் குளிப்பாங்க. அப்ப அதுக்கு ஃப்ரெண்ட் சொல்றான்னு ஒரு ஒரு இது வந்துட்டு போடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு அந்த பிள்ளைக்கு இப்ப டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணினது வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு இதையும் இருப்பாரு. அதே யூஸ் ஆலை பட் எனி ஹாவ் டாக்டர் கன்சல்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கறது தான். அதை பயன்படுத்துறது நல்லது இல்லையா? தரமான முக முக இது வந்து போடுறது நல்லது. பவுடரோ இல்லை மேக்கப், நீ நிறைய மேக்கப் பண்ணுறீங்க. மேக்கப்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லையா? உடலை முகத்தை வந்துட்டு வேற கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து விட செய்யும். இப்ப தெரியாது இந்த நிறைய மேக்கப் பண்றதெல்லாம். ஒரு ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுல வந்துட்டு அது வந்து உள்ளவும் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ வந்துட்டு அவங்கள அந்த அவங்கள கொண்டு வந்து பேச வைக்கும். இதனால எது எதை பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், இதனால என்ன பின் விளைவுகள் ஏற்படும், நீங்க போடுற காஸ்மெட்டிக் இதெல்லாம் அப்படி சோப், வாட்டர் வெயிட் எல்லாமே இதை அவங்க சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ஏன்னா பின்னாடி இதெல்லாம் வீண் விரயமாகும். பின்னாடி வந்து பணம் ஏதோ டாக்டர்கிட்ட கொண்டு போனா தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அப்போ இப்பவே கொஞ்சம் அதை குறித்த ஒரு அவேர்னஸ் அவங்க கொடுக்கும். அடுத்தது இவருக்கு என்னன்னாக்கா ஒரு பெருமை இருக்கும். நான் அழகா இருக்கிறேன் இல்லையா? அடுத்தது என்னோட உடல் உடல் வாகு ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? கம்பேர் பண்ணுவோம், என் ஃப்ரெண்டையும் நானும் எப்படி இருக்கிறேன், இந்த கம்பேரிஷன் இருக்கும் உடம்பு. அடுத்து அதுக்காக வேண்டி என்ன பண்ண, அந்த பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணாடி எடுத்துக்கணும். பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி இருக்க இங்கேருந்து இப்படி போவாங்க, அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அப்படியே போவாங்க. போயிட்டு திரும்பி இப்படி ஒரு பார்த்து வந்து கண்ணாடியை பார்த்து திரும்பி வெளியே போவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, எரும மாடி எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டேன். அவங்களுக்கு அவங்க அவங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்கனாக்கா நம்ம அதை அது பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்க தன்னையும் தன்னுடைய இதையும் பார்க்குறாங்க. அவங்க முகப்பெருதான் அதை பார்க்குறாங்க இல்லைங்களா? அதே போல நம்ம அவங்களுக்கு நம்ம கட்டுப்பாட்டு வச்சுக்க முடியாது. முன்ன ஒரு முறை நடந்தது, இப்போ அப்படி இல்லை. முன்ன வந்து அம்மாவை பிடிச்சி அவங்க காலத்து இது மாதிரி தலை ஃபுல்லா எண்ணெயை போட்டு அது முகமெல்லாம் வழிஞ்சி இல்லைங்களா? அது பாவம் வெறுத்து போயிட்டு வரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கைட் பண்ணலாம். ஸோ இது பெண்களுக்கு இருக்கிற இந்த விஷயம், இந்த கியூரியாசிட்டி. அதனால வேண்டி இது ஒரு பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா? முக்கியமா ஆண் பிள்ளைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வசனம் நமக்கு தெரியும், இது அப்புறம் பார்ப்போம். அப்போ அவேர்னஸ் எப்படி பண்ணும்? நம்ம மீடியாஸ் பார்த்தோம் இல்லையா? இதுல வந்துட்டு முக்கியமா உடல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கணும். உடல் ரீதியா பார்த்தாக்கா இந்த சுய இன்ப பழக்கம், உளவியல் ரீதியா பார்க்கும்பொழுது அது அது வந்து அது வந்துட்டு சரியானபடி ஒரு உளவியல் சொல்லும் பொழுது அது தவறு இல்லை என்று தான் சொல்லுவோம். சம்ஹாவ் அது ஓரளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளது. ஆனா அதுக்கு அடிக்ட் ஆகும்பொழுது அது வந்து மென்டலி சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். இவங்களுக்கு ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பையன்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பையனோடு சேர்ந்தால வேண்டி இவன் நினைக்கிறேன்னா பிற்காலத்தை தன் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தப்பா கைட் பண்ணோம். அப்ப தவறான இடத்துக்கு போய் நம்ம நம்ம பண்ணலாம். அதனால பல விளைவுகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சீக்கிரத்துல எனக்கு வந்துட்டு விந்து வெளிப்பட்டு அப்போ இப்படின்னா அப்போ தாழ்வு மனப்பான்மை. அப்ப அதை குறித்து பேசணும், அதை குறித்து சொல்லணும். அதுதான் இப்ப இதுக்குதான் தனித்தனியா வகுப்பு எடுக்கணும் சார். திறந்த மனசோட பேசணும் இதை குறிச்சு. இப்ப நிறைய இடங்கள்ல ஏற்படுற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சிறு வயதுல அந்த மாதிரி மனதளவுல நான் அவனுக்கு தாழ்வு மனப்பேன். நான் என் மனைவியை திருப்திப்படுத்த. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லையா, அந்த ஸ்டாமினா அப்படின்றவங்க அது இருக்காது. ஏன்னா அது மன ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை ஸ்டாமினா. உடல் ரீதியா ரொம்ப குறைவு தான். மன ரீதியினால ஏற்படுற அந்த அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்காது. ஸ்டாமினா வளர்த்துக்கணுன்றதுக்காக வேண்டிட்டு அவன்
தவறான இடங்களுக்கு போகும். இப்போ புரியும் நமக்கு. பெண்கள் ஏன் வேகமா உடல் வளர்றாங்க, ஆண் பிள்ளைகளோட உடல் வளர்ச்சியா ஏன் வந்துட்டு ஸ்லோவா நடக்குது. டியூ டு திஸ் ஸ்டாமினா. இது ஒரு பகுதி மருத்துவ ரீதியா பார்க்கிறது. அப்போ அப்போ ஆரம்பத்திலேயே அது இருந்ததுனாக்கா பிற்காலம் இது ஒரு பிரச்சனை இல்லையா. இது நிறைய பிரச்சனை கூட கவுன்சிலிங்க்கு நிறைய என்கிட்ட வர விஷயம். கணவனான மனைவி வந்துட்டு வேறொரு உறவை தேடுறான், தவறான உறவு. காரணம் என்னன்னா கணவன் என்னை திருப்திப்படுத்த. அப்போ ஆண் பிள்ளை சொல்லணும், நீ வந்து இளம் வயசுல நீ இதெல்லாம் நம்ம நம்ம உனக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருந்தானாக்கா, அவன் அது இருந்தானாக்கா அவனுக்கு அந்த ஸ்டாமினா இருந்திருக்கும். இருந்தாலும் அது கவுன்சிலிங் செட் ஆகும், ரீசெட் பண்ணிடும். அதுக்கு சத்தான உணவுகள் கவுன்சிலிங்ல இதெல்லாம் பண்ணிடணும். அப்போ கவுன்சிலிங் இல்லைன்னா என்ன ஆகுது? அப்ப அது பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்க? திருடிதான் சாப்பிடுவோம். அப்போ இந்த பிரச்சனை குடும்பத்துல பிற்கால பிரச்சனை, அந்த டீனேஜர் சரியா பண்ணாதனால பிற்கால பிரச்சனைகள் இது ஏற்படுது. பெரும்பாலும் இது ஒரு காரணம். வேறொருவரோடு போகிறார். நிறைய காரணங்கள்ல பெரும்பாலான காரணங்கள் இது ஒன்று. ஒரு மனைவிய கணவன் வேறொருக்கு போறாங்க. அப்ப நாமும் இதுக்கு பொறுப்பாளிகள், பெற்றோர் பொறுப்பாளிகள், டீன் பைபிள் ஃபெலோஷிப் லீடர்ஸ் பொறுப்பாளிகள், திருச்சபையின் ஆயர்கள் பொறுப்பாளிகள். அப்ப நம்ம எவ்வளவு கடமைகள் இருக்கு பாருங்க. அதான் ஹெல்த்தி ஃபேமிலின்னு சொன்னேன், ஹெல்த்தி சர்ச் சொன்னேன், ஹெல்த்தி சொசைட்டின்னு சொன்ன ஆரம்பிச்சு பார்த்தோம். இதெல்லாம் பிரச்சனை. ஆனா நம்ம என்ன பண்றோம், திமிர் எடுத்து அந்த பொண்ணு வந்து அப்படி வேற ஒருத்தர் போயிட்டா. அப்படி இது அவருக்கு தெரியணும். திருப்தியற்ற சூழல் எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே. அடுத்ததுனால என்ன பண்ண வேறொரு இடங்களுக்கு போனா வேறொரு பால்வினை நோய்கள் வருது. அதை அப்ப இது என்னதான் அவன் சொல்லி. அடுத்தது பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன? அவர்கள் ஆண்களோடு கூட அவர்கள் உடல் உறவு கொள்ளும் அந்த காலம் என்ன ஆயிடும்னாக்க திருமணமாக மேற்படுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை கற்பம் தரித்து விட்டால் அதற்காக என்ன பண்றாங்கன்னா கற்பத்தை கலைத்து விடுகிறார்கள். இல்ல அதுக்கு மேல டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. முக்கியமா இந்த 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 செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் பிற்கால பாதிப்புகளை ஏற்படும். இந்த வயசுலதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா வந்து இந்த வயதுல ஏற்படுகிற இந்த பாலியல் பிரச்சனைகள், பால் உணர்வு பிரச்சனை. அப்ப நம்ம பார்த்தோம். நான் எதை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு முறை இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு கேஸ் வந்திருக்கு. அது அவங்க திருமணம் ஆகல, பட் அவங்க வந்து திருமணம் செய்து கொண்டு இருக்கின்ற காதலர்கள் தான். அங்க பிரச்சனை என்னன்னாக்கா, நானும் என்னுடைய பார்ட்னரும் நாங்க உடல் உறவு வைத்துக் கொண்டோம். செக்ஸ் இன்டிமேஷன் இருந்தது. ஆனா என்னுடைய பார்ட்னருக்கு வந்துட்டு நவ் ஷீ இஸ் கேரிங். இப்ப எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு ப்ராப்ளம் எங்க 2 பேர் பிரச்சனை என்னன்னாக்கா, என்னை மீறி வேறொருவரோடு கூட இந்த பிள்ளை உறவு வச்சதுனாலதான் அந்த பிள்ளைக்கு வரது ஆயிடுச்சு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, இல்ல அதெல்லாம் எனக்கு அப்படி கிடையாது. அப்போ நாங்க வந்துட்டு காண்டம் யூஸ் பண்ணுவோம், நாங்க அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கோம், காண்டம் யூஸ் பண்ணுவோம். அப்பதான் நான் சொன்னேன், இது வந்துட்டு 100% பர்ஃபெக்ட் கிடையாது. 100% இது வந்துட்டு கேரண்டி கிடையாது. அதனால சொல்லுவாங்க, அதுல வந்து அந்த ஊசி நுனி அளவுல இல்லையா, ஞாபகம் வரலையே டக்குன்னு போனதுல போட்டது நத்திரி போட்டதுல அத்தனை ஆயிரம் ஊசி நுனி அளவு ஆண்களுடைய அந்த விந்து அணுக்கள். அப்போ ஊசி நுனியில 1000த்துக்கு அதிகமா இருக்கும். அப்போ அதுல ஒண்ணு போறோம், ஒரே ஒரு விந்து, அது ஒண்ணு அது வந்துட்டு காண்டம் வந்து 100% அப்படி சொல்லி அவங்க பண்ண சொல்லி. அடுத்தது நான் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா,
டோன்ட் கோ ஃபார் அபார்ஷன். எனக்கு நல்ல ஞாபகம், திருமணம் ஆனவங்க கூட இப்ப குழந்தை வேணும் அபார்ஷன் பண்ண கூடாது, பண்ணவே கூடாது. ஏன்னு சொன்னாக்கா, இந்த பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பை வந்து ஹைலி சென்சிட்டிவ். இந்த ஊசி நுனியில இந்த 100ல 1 பங்கு சின்னதா ஒரு இது பட்டாலும் கூட அது வந்து அந்த காயம் அது சீக்கிரத்தை ஆறாது. பிற்காலத்துல அது புண்ணாகும். அந்த அந்த இதுவே ரிமூவ் அந்த 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 இதையே வெளி சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? கர்ப்பப்பையையே சர்ஜரி பண்ணி எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் இது ஒரு முக்கிய காரணம், பல காரணம் ஒரு முக்கிய காரணம். எதுக்காக அத கேன்சர் வருது, அதனால வேண்டி என்னென்ன விளைவு, அதுல இதுவும் ஒரு காரணம். அபார்ஷன் பண்றது ஒரு காரணம். அதுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அப்ப தெரியணும், இது குறித்த அவேர்னஸ் குடும்பத்தில் இருக்கவங்க தெரியணும், கல்யாணமானவங்களுக்கும் தெரியணும், பிள்ளைகளுக்கும் ஒரு அவேர்னஸ். பின்னாடி என்னென்ன பிரச்சனைகளை பெண்களுக்கு ஏற்படும், பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு. அதனால அபார்ஷன். அடுத்தது என்னன்னாக்கா, அபார்ட் பண்றதுக்காக டேப்லெட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது வந்துட்டு பின் விளைவுகளை ஏற்படும். மெடிசின்ஸ் வந்து மற்ற விளைவுகளை ஏற்படும். அப்ப எது சேஃப் அப்படின்னாக்கா, திருமணத்துக்கு பிறகு உறவு வைத்து ரொம்ப சேஃப். திருமணத்துக்கு பிறகு நம்ம இது தள்ளி போடலாம்னு சொல்லி டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம அவங்க காண்டம் யூஸ் பண்ணலாம் கூட, அதன் விளைவாக கூட ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 வருஷத்துக்கு கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கும் போது நடுவில் குழந்தை உண்டாயிடுச்சுன்னா பட் பண்றத தயவு செய்து ஒரு உயிரை கொள்வதற்கு நாம புரியும். ரோமன் கேத்தலிக்ல அதுக்கு சுத்தமா இடம் கிடையாது. ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னன்னாக்கா, மனமுறிவு ஒத்துக்கவே மாட்டாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒத்துக்கொள்ளாது. ரெண்டாவது அபார்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் அவன் சொல்லி விஷயத்தின் விளைவுகள். ஏன் நீ காதலிக்கிறதுனால என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாயம் என்னெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்க எதிர்காலம் எப்படி ஹெல்த்தியா இருக்க போதா போரா இருக்கு. அப்ப அதுக்கு இதை குறிச்சு கண்டிப்பா இதை குறிச்சு தெரியும். ஏன்னா இது இது இந்த இந்த டீம் சைக்காலஜில வந்துட்டு இந்த பிசிக்கல் இது ரொம்ப அதிகமா டீச் பண்ணும். பிசிக்கல் நமக்கு தெரியும், அது எதிர்பாலின ஈர்ப்புனால என்ன ஏற்படுகின்ற நிறைய விஷயங்கள். இளம் வாலிப ஆண்கள் பெண்கள் அவங்க அனுபவம், தவறான வழி நடத்தல், ரெண்டே சொல்லிக்கிறோம், எப்படி பண்ணலாம் இது பண்ணலாம். செக்ஸ் ஒர்க்கர்ஸ்ல போகலாம், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கே தெரிய அனுபவம் இருக்காது. அடுத்தது படிப்பை வந்து இந்த காதல் உணர்வு என்ன செய்ய மட்டுப்படும். படிப்பை மட்டுப்படும். ஏன்னா அவங்க எண்ணம் எல்லாம் அப்படி இருக்குன்னா, இந்த காதலியே அவளுக்குள்ள இருக்க அது விடுவிடுப்பு. அப்பெல்லாம் லெட்டர்ஸ், அந்த காலங்களில் போனெல்லாம் கூட கிடையாது. அதுக்கு பிறகு போனு, அதுக்கு இப்போ மொபைல் எல்லாம் வந்துருச்சு. எண்ணம் எல்லாம் அதுலதான் இருக்கும். இந்த பால் உணர்வுடைய பின் விளைவுகள் என்ன, உணர்ச்சிகளின் விளைவுகள் என்னன்னா, காதலியோட பேசுறது, எப்படி அட்ராக்டிவா பேசுறது, என்ன அவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குது, சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குது, இதுலயே இருக்கிற பாடத்து பக்கம் போகாது. நேற்றுக்கு தான் ஒரு டீம் மீட்டிங், ஈவினிங் ஒரு மீட்டிங் குஷியில, மார்னிங் பாஸ்டர்ஸ்க்கு ஈவினிங் டீச்சர்ஸ்
அப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பையன் +2 பையன், நான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். நான் ஆயராக படிக்கிற இடத்துல வாலிப பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். அண்ணன் தான் கூடுவாங்க எல்லாரும். ஆயர் பாஸ்டர் கூடுவாங்க. அதுல ஒரு +2 பையன் நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம். அவன் போன் பண்றான். ஆனா புக்கை தந்தா அவன் முகம் தானே அதுல இருக்குதுன்றான். சரிங்களா? இதான் இம்பாக்ட். இதை இள வயது காதல் நிலையத்தை நாளைக்கு எக்ஸாம் படித்து புக்கை எடுத்தா இதான் தெரியுது. இது நடக்கும், குவைட் காமன். இது நடக்கும். அப்போ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். இப்ப இதை விட்டானா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அது 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 காதல் வந்து முற்றும். முற்றுன பிறகு என்ன பண்ணாக்கா, டென்த்து +2 படிக்கிற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கலாம். இவங்க என்ன பண்ணாக்கா ஓடி போயிடுவாங்க. தனியா போயிடும், ஓடி போயிடும். அது ஒரு கொச்சையான வார்த்தை, புரியும் இருக்காங்க. போனா அவங்க என்ன வேலை கிடைக்கும்? குடும்பத்தை நடத்துறதுல போயிடுவாங்க. இந்த ஈர்ப்புனால தனியா போயிடுவாங்க இல்லையா? என்ன எங்க வேலை கிடைக்கும்? என்ன சம்பளம் இருக்கும்? இப்ப நான் காலேஜில் படிக்கும் பொழுதெல்லாம் காலேஜில் படிக்கும்போது சிங்கிள் டீ 10 பைசா, 10 பைசை சிங்கிள் டீ 10 பைசா. அதுவும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்பெல்லாம் இந்த ஸ்டாக் கேட்டகரி ஹோட்டலாம் கொஞ்சம் நல்ல ஹோட்டல். அப்பெல்லாம் இந்த இந்த புகாரி அந்த மாதிரி ஹோட்டல்களை டீ வந்து 10 பைசா, கப்பன் சாசல்ல டீ கடையில் வந்து 8 பைசா. அப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த நாட்கள்ல ஒரு ஒரு 800 ரூபாய் இருந்தாலுமே போரும். இல்ல 500 ரூபாய் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நடத்திடலாம். குடும்ப வருமானம் அந்த காலத்துல. இப்போ ஒரு குடும்பத்தை நடத்தணும்னாக்கா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாயாவது தேவை. ஒரு குடும்பத்தை நடத்தினா 15,000 ரூபாய் தேவை. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன வேலை கிடைக்கும்? அவ்வளவு சம்பளம். நம்பர் 1. அங்க நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். அங்க ஒரு அடி பசி கொடுமை. இந்த பசி கொடுமை என்ன பண்ணோம்னாக்க, இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் கிட்ட பெரும்பாலும் போய் மாட்டிக்கிறோம். மிக பெரும்பாலான இப்பேற்பட்டவங்க இளம் வயதுல காதலித்து அவன் தனியா போய் அவன் என்ன பண்ணா காத்துக்கிட்டு, அவன் தெரியும் யார் யார் எப்படி கொத்தாத்திக்கிடுவான். அவன் 2 பேரும் கூட்டு நாம உனக்கு வீடு கொடுக்குறேன், புக் பண்ணிட்டேன், நீங்க இருங்கன்னு சொல்லி அவரோட கல்யாணமும் பண்ணி வச்சு அவங்கள அப்படியே பண்ண போனா கொஞ்சமா என்ன பண்ணாக்கா அவங்களை அப்படியே ட்ராப் பண்ணி அந்த பெண் பையனை என்ன பண்ணாக்கா அடியாட்களாக தருமான். ட்ரக் பெட்லர்ஸா பார்த்துக்கலாம். ஆன்டி சோஷியல். அன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் நாங்கள் அந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க அவங்களாம் நாங்கள் சந்திக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்க அவன் தப்பு பண்ணாதது இந்த இடத்துல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நேரங்கள்ல. ஏன்னா வறுமை, பசி, காசை கூட வெட்டிட்டு வா. இவங்க எப்ப வந்தானா அந்த நேரம். இப்பெல்லாம் பாருங்க, அந்த 18, 19, 20, 21 வயசு பசங்க பெண் பிள்ளைகளை கொண்டு போய் அப்படியே ப்ராஸ்டியூஷன். இதெல்லாம் பின் விளைவுகள். இதெல்லாம் தெரியும். இந்த உடல் ரீதியா ஏற்படுற பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன நமக்கு தெரியணும், அந்த பிரச்சனையை எப்படி அவர்கள் அணுகணும்னு சொல்லி கொடுக்கணும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும், ஹேண்டில் பண்ணாலே ஏற்படுற பின் விளைவுகள் என்ன, இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ளணும். பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து பேசணும், ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது. ஏன்னா அப்பா அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஆர்வஸ் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் அவங்ககிட்ட. அந்த நாட்களில் டீனேஜ் பிள்ளைங்க நாங்க சர்வீஸை யூஸ் பண்ணுங்கன்னா இன்னைக்கு அப்பாக்களாக தாத்தாக்களாக கூட இருக்கிறாங்க. அசல அவங்க அப்பாவும் பிள்ளையோ தோல் மேல கை போட்டு போவாங்க அந்த காலத்துலயே. இப்ப அந்த காலத்தை கூட பார்க்க அப்பம் பிள்ளை மாதிரி போகுது. இது ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தி தோல் மேல ஒருத்தி கை போட்டு போகுதுங்க. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அப்ப நம்ம கிட்ட வர்றோம் பிள்ளைங்க. தப்பான இடத்துல போய் தப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது, அவங்ககிட்ட போய் கேட்டு தப்பா போயிடக்கூடாது இல்லையா? இது ஒரு தடை. படிப்பு
வராது, படிக்க முடியாது. அதே மீறி பெண் பிள்ளைகள் படிச்சு, ஏன்னா பெண் பிள்ளைகள் மெச்சூர்டா இருப்பாங்க. மெச்சூரிட்டி பத்தி போட வர பார்த்தோம் நம்ம. ஸோ இது ரொம்ப எந்த அளவுக்கு பாதிக்குது என்று சொல்லி. காதல் என்பது புனிதம். காதல் என்றால் என்ன இல்லையா? அது 3 விதமான அன்புகள். ஈராஸ் லவ், உடல் சார்பு. இன்னொன்று தாய் தகப்பனுடைய அன்பு வந்து இயேசு. அப்ப இந்த ஈராஸ் லவ் ஒரு சினிமா தியேட்டருக்கு பேர ஈராஸ் சென்னையில. இப்ப இந்த அடுத்தது இந்த இளம் வயது திருமணம் என்ன நடக்கும்? இந்த நாட்கள்ல உங்க சத்தான உணவு இருந்தது. கொஞ்சம் அப்பெல்லாம் 15 வயசு 14 வயசோட கல்யாணம் 8 பிள்ளைங்க பெற்றுக்கொள்வது ஏற்ற உடல் வாங்கலாம் அப்படி இருந்தது. இப்போ அதுவே நிறைய அதுவே தாகம் நிறைய பேர் இறந்துருவாங்க அந்த நாட்கள்ல. சரியான பட் இல்லாத அந்த ஆற்றல் இல்லாம, உடல் ஆற்றல் இல்லாதனால. அப்ப இந்த 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 இதுல குழந்தை பிறந்தா என்ன ஆகும்? இவைகளை குறித்து வாழ்வுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா? இது அவங்க சொல்லி. அப்ப அது என்ன பண்ணணும்னா தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த ஜாக்கு தப்பு கிடையாது. அது ஏன் எப்போ என் வாழ்க்கையில என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி நான் வந்து 12 வயசு 8வது படிக்கணும். ஆனா 20 வயசுல 8வது படிச்சேன். ஏன்னா 4 வருஷம் படிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது அது வந்து எனக்கு அந்த நாட்கள்ல எனக்கு உடல்ல ஏற்பட்ட பிரச்சனை அப்ப தெரியல. மூளையில ஒரு சின்ன பாதிப்பு. அப்புறம் சிசரின் கிடையாது, ஆயுத கேஸ் தலையை இருக்கும்போது இந்த காயப்பட்டு எலும்பு சாஃப்டா இருக்கும் எலும்புல குழந்தைகள். ஆனா அந்த அந்த நரம்பு பாதிப்பு மூளை. அதனால என்னால வந்து உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்துறது பேச்சு அதாவது மூளை வழியா மனதில பதிய வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா செயல்கள் நிறைய செய்வேன், ஆக்டிவிட்டிஸ். அதனால 1வது 4 வருஷம் முதல்ல ஒரு ஸ்கூல்ல கூட 2 வருஷம் திரும்பி இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு போட்டு நிறைய பாதிப்புகள். 6வது ஒரு ஃபெயிலு, 7வது ஒரு ஃபெயிலு, 5வது ஒரு ஃபெயிலு, 8வது வந்து நான் 20 வயசுல 8வது படிக்கிறேன். என் வாழ்வுல அவங்க என்ன வழி நிறைய விஷயம். அது பிறகு என்னுடைய ஜபங்கள் நிறைய பேருடைய ஜபங்கள். அதற்கு அடுத்து நான் எனக்கு என்ன சொன்ன ஒரு இந்த நாள்ல உனக்கு அந்த உணர்வு இருக்கும். ஆனா இவ்வளவு விழாவரி அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல படிப்பை எடுக்கணும். எப்படி இப்பதான் நீ அதுல இருந்து விடுதலையாகி 8வது எப்படிதான் பாஸ் பண்ண இந்த வரைக்கும் தெரியாது. நான் படிக்கும் 8வது படி இஎஸ்எல்சி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் இஎஸ்எல்சி. அப்போ எப்படி பாஸ் பண்ண இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஃபெயில் அப்படின்றது அது வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப். 0 வாங்குறது வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப். எனக்கு ஜீரோஸ் ப்ளூரல்ல சொல்லும், ஒரு 0 இல்ல 3-4 0 சர்வசாதாரண. ஃபைனல் இதுக்கு வரும்போது எப்படியோ ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டு அடுத்த வருஷம் போது எப்படியோ கிரேஸ் மார்க் அப்படி ஏதோ போட்டு பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க வேற. அப்ப நான் எடுத்த முடிவு என்ன தெரியுங்களா? லவ் நாட் நவ், கம்ப்ளீஷன் ஆஃப் மை டிகிரி. என்னுடைய டிகிரியை முடிச்சதுக்கு பிறகுதான் நான் இந்த காதல் அப்படிங்கிறத குறித்து நான் யோசிப்பேன். அது ஏன்னா அப்பதான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி. நாம பிரசிடென்சி காலேஜ் படிச்சேன். அந்த காலத்துல வந்து கோ எஜுகேஷன் கிடையாது. கோ எஜுகேஷன் காலேஜ்னா சென்னையில 2 இருந்தா, ஒன்று பிரசிடென்சி காலேஜ், இன்னொரு கிறிஸ்டியன் காலேஜ். அப்பெல்லாம் கிடைக்காது அங்க. அப்பெல்லாம் பசங்க சொல்லிருக்காங்க காஞ்சி போயிருக்கிறோம். நான் இப்ப எல்லாமே ஸ்கூல்லே கோஎட் வந்துச்சு. அவங்க பசங்களாம் ரொம்ப என்ன பார்த்தா வருது, கோஎட்ல படிக்கிறோடா, கோஎட்ல படிக்க போறோடா அப்படின்னு. நான் இந்த டீல் தான் டிசைட்.
பெண் பிள்ளைகளோட கூட நான் பேசுவேன். பட் அந்த 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 இது காரியம் முடிஞ்சதா ஓகே கிளம்பி என்ன இது பாட சம்பந்தமா மற்ற இது அப்படி மற்ற சினிமாவுக்கு போறது, பீச்சுக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட கூட அப்படி ஜாலியா போகுது, அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆண் நண்பர்களோடு தான். இது சொல்லப்போனா எனக்கு ஒரு பேரை வச்சாங்க பெண் பிள்ளைகள் 9 பேர் வச்சு. ஏன்னா இந்த பாலுடர் நான் அந்த அந்த இதுவே ஒதுக்கி வச்சுட்டேன். இல்ல இல்ல அது நாட் நவுன்னு வச்சுட்டேன். சில பெண் பிள்ளைகள் அவளோட என்ன பேசுவாங்க இல்லையா, அவங்க இதை காதலிக்கணும்னு நினைப்பாங்க. நான் சில விஷயம் எனக்குள்ள சொல்லிட்டு நான் யோசிப்பேன். எது எனக்கு யோசிப்பு தான் ஓடிவிட்டான். அது எனக்கு இவ்வளவு படிக்கிறதுக்காக காரணம். ஏன் அது சொன்னாக்கா அந்த டைம்ல என்ன நினைக்கும்னா இந்த காதல் உடல் அப்போ வரும்பொழுது எப்படி காதலிப்பாடக்கா எனக்கு இப்ப இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலையிலே இப்ப எனக்கு இப்போ நமக்கு என்ன மினிமம் ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. நல்ல ஒரு வாழ்க்கை. இப்ப எனக்கு 20,000 ரூபாய் இருந்துனாக்கா கல்யாணம் பண்ண என் பொண்ணுக்கு 10,000. அப்ப நான் யாரை காதலிப்பேனாக்கா அந்த மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணு தான். மென்டல் மெச்சூரிட்டி புரியுதுங்களா? வாழ்வு நல்லா அமையும். வாழ்வு அமையும். அப்ப யோசிப்பான். பிடிச்சாலும் புளியங்கம்பு பிடிக்கணும்ன்றா அந்த மாதிரி யோசிப்பேன். ஆண் பிள்ளை யோசிப்பா, பெண் பிள்ளை. இப்போ வெறும் அந்த அட்ராக்ஷன், அந்த பெண் பிள்ளையை பத்தி யோசிக்காதனால இந்த தவறுகள் எதிர்காலங்கள். அப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அப்ப இது குறித்த அறிவு நமக்கு கண்டிப்பா. அப்போ நண்பர்கிட்ட அதான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப இந்த வகுப்புகள் எடுத்தா எல்லாரும் ஒரு லீடர் ஆயிடுவாங்க. இந்த டீனேஜ் பிள்ளைங்க எல்லாரும் லீடர் தான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்ல அவங்க கத்துக்கிட்டாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பத்திரிகைகள்லாம், மேகசின்ஸ், அது இது மற்ற சினிமா கையில மொபைல், செங்கல், மணமகிழ் நிகழ்ச்சிகள் நம்ம தான் நிறைய நடத்தும். கிறிஸ்டியன் இதுல தான் அவங்க மற்ற இடங்கள்ல ஆண் பெண் பிள்ளை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நமக்கு டீன் பைபிள் ஃபெலோஷிப்ல ஒரு கூடுகை இருக்கு, ஒரு மணமகிழ் நிகழ்ச்சி இருக்கு, யூத் பைபிள் ஃபெலோஷிப் இருக்குது இல்லையா, சண்டே ஸ்கூல் வீடியோஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல இவங்க எப்படி இருக்கணும், எப்படி மெச்சூர்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இந்த வாய்ப்புகள் தவறான வகைக்கு போயிடாதபடிக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இது நான் ஏற்கனவே பார்த்தேன். அதை கடைசியா சொல்றது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய மரணங்கள் பார்க்கும்போது இந்த இந்த கர்ப்ப கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், அதனுடைய அப்படியே ரூட் போனாக்கா மெஜாரிட்டி எப்படி இருக்குனாக்கா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எப்படி எந்த வகையிலும் அந்த கர்ப்பப்பை பாதிக்கிறது. ஹைலி சென்சிட்டிவ். டேப்லெட் எடுக்கும் பொழுதோ அந்த டேப்லெட்டும் அதை பாதிக்கும். தடை பண்றதும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தது கர்ப்ப தடைக்காக கர்ப்பம் தரித்ததை அதை கரைப்பதற்காக ஆரம்ப கட்ட டேப்லெட்ஸ். அதன் பிறகு மருத்துவ ரீதியாக ஒர்க் பண்ணும்போது தான் இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஹைலி சென்சிட்டிவ். அப்போ நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகா என் மீது அன்பு கொண்டுள்ளது, நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் அவருடைய குறிக்கிறோம். மூவர் கடவுள். நாங்கள் தான் யாரு? இதுக்கு முன்னாடி 17ல இருந்துட்டு தூய ஆவியை பத்தி இயேசு பேசினார். தூய அவர் உங்களுக்குள் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார், எனக்குள் கிரியை செய்து என்னுடைய அவுட்டர் வெளியில நான் ஒரு கிறிஸ்துவ உடையவன் என்பதை காட்டுவதற்கு என்னோடு இருக்கிறார். எனக்குள் இருந்து கிரியை செய்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்.
அடுத்தது தன்னை பற்றி சொல்றார். அடுத்தது தந்தையாகிய கடவுள். மூவொரு கடவுள். நாங்கள் தந்தை, மைந்தர், தூய ஆவியார் ஆகிய நாங்கள் வந்து அவருக்கு இயேசு நிறைய பேசியிருக்கார். அதாவது யோவான் 14:20 ஒருவர் எங்கள் அன்பாய் இருந்தால் அவர் அவனும் எத்திதான் அன்பாயிருப்பான். நாங்கள் அவனுடைய வாசம். அடுத்தது எமோஷன் வருது. ஸோ இன்னைக்கு நிறைய தடைகள், ஆரம்ப கட்ட தடைகள் சரியா 8 மணிக்கு ஆரம்பிக்குது. சில தடை. இட்ஸ் ஓகே. தடைகள் வரும். பொருளை எப்படி யோசிக்கலாம். பிசாசா நம்ம முக்கியமான சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி பண்றாரு. மேபி இருக்கலாம் கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இந்த டீம் சைக்காலஜில இன்னும் நிறைய பேசணும். இதுல பேசணும்னாக்கா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், பாதிப்புகள் இல்லையா, இது வந்து ரொம்ப பேச வேண்டியது. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகுது இந்த உடல் கூறுகளை குறித்து நம்ம எடுத்துக்கோம். கேம்ப்ஸ் லீடர்ஸ் லீடர்ஷிப் கேம்ப் நடத்தும். 10 days கேம்ப்லாம் நடத்திருக்கோம். 1 week 10 days டீட்டெயிலா பேசுவோம் நிறைய விஷயம். ஸோ நான் இதோடு இதை நிறைவு செய்கிறேன்.